கோமாளி படம் மூலமா டைரக்டரா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகி லவ் டுடே, டிராகன் மாதிரியான படங்கள் மூலமா ஒரு முன்னணி ஹீரோவா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிறவர் தான் பிரதீப் ரங்கநாதன். ஹோமை கடவுளே படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சோ அதே மாதிரி டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துக்கு இந்த டிராகன் படமும் மிகப்பெரிய வெற்றி படம்னு தான் சொல்லணும். இந்த படம் வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் மேல கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு மற்ற மொழிகள்லயும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சினிமா துறையிலேயே பலருமே இந்த படத்தை பாராட்டிட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அஸ்வத் மாரிமுத்தை மீட் பண்ணி இருந்தாரு. இந்த நிலையில தளபதி விஜய் டிராகன் மூவி டீமை நேர்ல சந்திச்சு பாராட்டி இருக்காரு. தளபதி விஜயை சந்திச்சதை பத்தி பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலக்குறீங்க ப்ரோன்னு தளபதி சொல்லி கேட்கும்போது எப்படி நான் உணர்ந்திருப்பேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா புரியும். உங்களோட வார்த்தைகளுக்கும் நேரத்துக்கும் நன்றி. சச்சின் ரீ ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப எமோஷனலா தளபதி விஜயை மீட் பண்ணதை பத்தி சொல்லியிருக்காரு. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துவும் பிரதீப்போட இந்த போஸ்டர் ஷேர் பண்ணி அவர் கலக்குறீங்க ப்ரோன்னு உன்னை பார்த்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அஸ்வத் மாரிமுத்துவும் தளபதி விஜய சந்திச்சதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் விஜய் சாரை மீட் பண்ணணும், அவர் கூட படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசைன்னு என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒர்க் பண்றதை பத்தி தெரியல, ஆனா அவரை மீட் பண்ணிட்டேன். நான் அவரோட எவ்வளவு பெரிய ஃபேன் அப்படின்னு என்னோட டீமுக்கு தெரியும். விஜய் சார் என்ன டீப்பா பார்க்கும்போது நான் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டேன். என் டீம் ஷாக் ஆயிட்டாங்க. அவரை அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோனா அது உங்களுக்கு சொன்னா புரியாது. என்னோட ஃப்ரெண்ட் பிரதீப்க்கு படம் பண்ண வந்தேன். சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட ஐடல் கிரேட் ரைட்டிங் ப்ரோன்னு சொல்லி நான் கேட்டுட்டேன். இது போதும். அர்ச்சனா கல்பாத்தி மற்றும் ஜெகதீஷ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ரொம்ப எமோஷனலா அஸ்வத் மாரிமுத்துவும் தளபதி விஜய சந்திச்சதை பத்தி சொல்லியிருக்காரு. இப்படி வளர்ந்து வர ஒரு டைரக்டரையும் ஹீரோவையும் நேர்ல அழைச்சு பாராட்டின தளபதி விஜயோட இந்த செயல் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரலாகி பாராட்டுகளை பெற்றிருக்கு. டிராகன் படம் தியேட்டர்ல மட்டும் இல்லாம ஓடிடில வெளியாகியும் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, எச் வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் நடிச்சிட்டு வர கடைசி படமான ஜனநாயகன் அடுத்த வருஷம் பொங்கல் ஸ்பெஷலா ஜனவரி 9 வேர்ல்டு வைடு வெளியாக இருக்கு அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? அண்ட் டிராகன் படம் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.